குட் மார்னிங்கு. இந்த கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பார்க்கலாம். போன கிளாஸில் வந்துட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ரெட் டேட்டா புக்கில் என்ன பார்த்தோம். இப்போ வந்துட்டு கன்சர்வேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது. சரிங்களா? பயோடைவர்சிட்டி வந்துட்டு பாதுகாக்கிறது. பயோடைவர்சிட்டினா பயோனா உயிர், டைவர்சிட்டினா வேறு வேறு விதமான, சரிங்களா, வேறு வேறு விதமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்த வந்துட்டு எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஒரு இடத்துல வேறு வேறு விதமான அனிமல்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாஸில் பார்க்கலாம். இல்லைனா ஜூக்கு போனோம்னா எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு இது எக்ஸாம்பிளுக்கு. இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். சரிங்களா? ஃபஸ்ட் டைப் வந்துட்டு இன்சிட்டு கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் த ஹேபிடேட்னா வசிக்கிற இடம். சரி, நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு வசிக்கக்கூடிய இடம்னா ஹவுஸ்னு சொல்லலாம். அது மாதிரி அனிமல்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா காடுகள், சரி, வனத்தில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இல்லைனா ஜூஸில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? வனம்னா இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா சரணாலயத்துக்கெலாம் போனோம்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லா வகையான முதுமலை சரணாலயமாகட்டும், கூடியக்கரையாகட்டும், வேடந்தாங்கல் ஆகட்டும், எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சரணாலயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் இன்சிட்டு கன்சர்வேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்சிட்டு கன்சர்வேஷன்னா இட் இன்வால்வ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃபவுனா அண்ட் ஃப்ளோரானா செடி கொடிகள், ஃபவுனா உயிரினங்கள். சரியா? செடி கொடிகளும் உயிரினங்களும் சேர்ந்தது தான் அதை வந்துட்டு பாதுகாக்கிறது. வித்தின் இட்ஸ் அதனோட இயற்கையான வசிப்பிடத்தில் வச்சு பாதுகாக்கிறது. வேர் த ஸ்பீசிஸ் நார்மலி அக்கர்ஸ் இஸ் கால்டு. எந்த இடத்துல அந்த உயிரினங்கள் வாழுமோ, இருக்கக்கூடிய சூழல் இருக்குதோ அந்த இடத்துலையே வச்சு அந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு பேர் இன்சிட்டு கன்சர்வேஷன். த நேச்சுரல் ஹேபிடேட்ஸ், இயற்கையான வசிப்பிடங்கள் இல்லைனா ஈகோசிஸ்டம் மெயின்டைன்ட் அண்டர் இன்சிட்டு கன்சர்வேஷன் ஆர் கால்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். அந்தந்த வசிப்பிடங்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்துட்டு ப்ரொடெக்டட் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை அறிவிக்கலாம். சரிங்களா? இம்பார்ட்டண்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன். சரிங்களா? என்னென்ன இம்பார்ட்டண்ட் இன்சிட்டு கன்சர்வேஷன் இருக்குதுன்னா, இப்போ வேடந்தாங்கல் சரணாலயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ். கிண்டி நேஷ்னல் பார்க்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சென்னையில் இருக்கும். அந்த மாதிரி நேஷ்னல் பார்க் அமைக்கிறது. இல்லைனா வைல்டு லைஃப் சான்ச்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள் அமைக்கிறது. இல்லைனா ஜீன் சான்ச்சுரி எக்ஸட்ரா. அந்தந்த விலங்குகளோட மரபணுக்களை எடுத்து பதப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதுக்கு. சரிங்களா? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் ரிசர்வ்ஸ்னால் வந்துட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள். சரிங்களா? மெத்தட்ஸ் ஆஃப் இன்சிட்டு கன்சர்வேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4% ஆஃப் த டோட்டல் கண்ட்ரி, இந்தியாவோட டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 4% வந்துட்டு இன்சிட்டு கன்சர்வேஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் ப்ரெசன்ட்லி யூஸ்டு ஃபார் த ஃபாலோயிங் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்த்தா தான் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு ஊட்டியில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே வந்துட்டு கன்சர்வ் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்காக அமைச்சது தான், கவர்மெண்ட்டாக அமைச்சது. எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அவைலபிள். பயோஸ்பியர் ரிசர்வ் 7 இருக்குது, நேஷ்னல் பார்க் 80 இருக்குது, வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் 420 இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் 120 இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்க்கும் போது கவர் த லார்ஜ் ஏரியா மோர் தென் 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர். பயோஸ்பியர் ரிசர்வ் 5000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். சரி, அதனோட பரப்பளவு. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த ஸ்பீசிஸ் ஃபார் லாங் டைம். சரி, லாங் டைமுக்கு வந்துட்டு, ஏன்னா அதனோட இயற்கையான வாழ்விடத்துலேயே இருக்கிறதுனால வந்துட்டு அது எத்தனை வருஷம் இருக்குமோ அது பாட்டுக்கு நார்மலாக அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். நம்ம யாரும் மனுஷங்க வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதிகமாக. அதனால் அதனோட இயற்கையான சூழலில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதில் பார்த்திங்கன்னா சுந்தரவன காடுகள் வேணால் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுந்தர்பன்ஸ்,
சுந்தரவன காடுகள் அது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும். கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா அது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த அடுத்து வந்துட்டு நீலகிரி வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, இந்த 3 நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது வந்துட்டு இது கிராப்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரா அண்டு ஃபவுனான்னு படித்தோம். ஃபவுனானா வனவிலங்கு உயிரினங்கள், அடுத்து வந்துட்டு ஃப்ளோரானா செடி கொடிகள். சரி, அதுக்கு சேர்த்து தான் வந்து படிச்சுட்ருக்கோம். அடுத்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன். எக்ஸிட்டுனா என்ன, இன்சிட்டுன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். எக்ஸிட்டுன்னு பார்க்கும்போது இட் இன்வால்வ்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் என்டேஞ்சர்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் அண்டர் த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். சரிங்களா, அது உண்மையான வசிப்பிடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு பாதுகாத்து அதை இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம வந்துட்டு அதனோட பாப்புலேஷனை இல்லை ஜனத்தொகையை வந்துட்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இனப்பெருக்கம் பண்ண வச்சு நம்ம வந்துட்டு அதனோட நம்பர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். உதாரணமாக இப்போது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சிங்கம்லாம் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டுக்கு போயிடுச்சு, 100 தான் இருக்குது, 200 தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. இப்போ கண்டினியூஸாக வந்துட்டு அதை பாதுகாப்பு பண்ணி இப்போ வந்துட்டு மோர் தென் 2000 3000 அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே இருந்தால் தான் வந்துட்டுங்க ஒன்று வந்துட்டு அடித்து சாப்பிட்டு அது சைக்கிள் கரெக்டாக போய்ட்டு இருக்குது. ஏதோ ஒரு விலங்கினங்கள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும். சரிங்களா, இப்போ மயில் இல்லை அப்படின்னா பாம்பு ரொம்ப அதிகமாகிரும். சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் வந்துட்டு அது அந்த பயாலஜிக்கல் சக்ஸஷன் இல்லைன்னா ஃபுட் செயின் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் அந்தந்த விலங்குகளோட கவுண்டிங் கரெக்டாக இருந்துகிட்ருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க எக்ஸிட்டு கன்சர்வேஷன் என்ன, அது வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கண்ட்ரோல்டு கண்டிஷன். இது வந்துட்டு இன்சிட்டுனா அன்கண்ட்ரோல்டு, அது இருக்கக்கூடிய இடத்துல அது வாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கும், கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு வனவிலங்கு அதை வந்துட்டு ஜூவெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன கண்ட்ரோல்டு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருவீங்க, அடைச்சி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா, அது வந்துட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இட் ஐடென்டிஃபைஸ் தோஸ் ஸ்பீசிஸ் விச் ஆர் அட் மோர் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். அதாவது எது வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் நம்ம போன கிளாஸில் படிச்சிருப்போம், அழியக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கிற தாவரங்கள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து பாதுகாப்பு பண்ணி வளர்க்குறோம். இட் ப்ரிஃபர்ஸ் த ஸ்பீசிஸ் விச் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் டு மேன் இன் நியர் ஃபியூச்சர் among the endangered species. இதில் எதுக்கு முக்கியத்துவம் தருவோம்னா எந்தெந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு அழியக்கூடிய விளிம்புகளில் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் தருவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், சீட் பேங்க், விதை வங்கிகள். அடுத்து வந்துட்டு மைக்ரோபியல் கல்ச்சர்னால் வந்துட்டு நம்மளே ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு அதை உருவாக்குறது, அது வந்துட்டு லேபில் வச்சு நம்ம உருவாக்குறத வந்துட்டு மைக்ரோபியல் கல்ச்சர். அடுத்து வந்துட்டு கலெக்ஷன்ஸ், டிஷ்யூ அண்ட் செல் கல்ச்சர்ஸ், மியூசியம்ஸ், ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் ஏரியா ஆஃப் ஹாட்ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா the hotspot area which cover less than 2% of the whole land and contain 50% of the epidemic species. அதாவது முக்கியமான மூலிகை செடிகள் அது எல்லாமே இருக்கிறத வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அது என்ன டோட்டல் வேர்ல்டு லேண்டில் வந்துட்டு 2% இருக்குது. ஆனால் அந்த 2%க்குள்ளேயே வந்துட்டு 50,000க்கும் மேற்பட்ட செடிகள் கொடிகள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு அக்கார்டிங் டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா முக்கியமான மூலிகைகள் நிறையா அது வந்துட்டு ஒரே இடத்துல குமிஞ்சிருக்குதா அதை வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லிடுறோம். ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்த வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துக்கு மற்ற மக்களை வந்துட்டு அலோவ் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணிடும். அப்போ வந்துட்டு அது அழியாமல் இருக்கும். சரிங்களா, அதனால தான் ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு என்ன ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். an areas designated as hotspot, ஒரு ஏரியா வந்துட்டு ஹாட்ஸ்பாட்னு அறிவிக்கணும் அப்படின்னா which it contain at least
0.5% ஆஃப் த எண்டமிக் பிளான்ட் ஸ்பீசிஸ். சரிங்க, மொத்தமாக 100 ஸ்பீசிஸ் இருக்குன்னா மினிமம் வந்துட்டு ஒரு ஸ்பீசிஸாவது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் அதை வந்துட்டு ஹாட்ஸ்பாட்னே சொல்ல முடியும். ஸோ 200 வகைகளான எண்டமிக் பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு செடியாவது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து வந்துட்டு இன் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் 40% invertebrates, 25 ஸ்பீசிஸ் ஆர் எண்டமிக். சரி, டெரஸ்ட்ரியல்னால் நம்ம நிலங்களில் வந்துட்டு 40% இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு இல்லாததை 40%, 25% வந்துட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் வந்துட்டு 40%, இன்வெர்டிபிரேட்டில் வந்துட்டு 25% ஸ்பீசிஸ் வந்துட்டு எண்டமிக்னு சொல்கிறோம். சரிங்களா. The areas of high diversity endemism are threatened by human activities. சரிங்களா. இந்த உயிரினங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு என்ன ஆகுது, ஆபத்துகள் ஏற்படுது. மூலிகை செடி, யானை தந்தங்கள், அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வந்துட்டு அழிக்கிறதே வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் தான். அதனால் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்லாம் அதிகமாக பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேஷ்னல் பார்க்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதோட வைல்ட் லைஃப் என்னென்ன அதிகமாக அதில் வச்சு வளர்த்துறாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது போதும், ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்துட்டு இது போதும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நாளைக்கு வந்துட்டு செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்வரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி இருக்கும். சரிங்களா. அதனால் பார்த்துக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் போட்டு வாட்டர் பொல்யூஷன் இருக்கும். சரிங்களா. ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே வரும். அதை வந்துட்டு அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். சாயில் பொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா. தேங்க்யூ.